Afternoon to all. இன்னைக்கு லெசன் வந்து SQL வேர் கிளாஸ் அண்ட் வந்து டிஸ்டிங்க்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஓகே, ஸோ டிஸ்டிங் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் வரும் டேபிளில். ஓகே, ஸோ இப்போ ஒரே நம்பரில் 2-3 நேம் இருக்கும் அண்ட் ஒரே மாதிரி டூப்ளிகேட்ஸ் நிறைய வரும். அண்ட் அந்த மாதிரி வரக்கூடாது, எனக்கு டூப்ளிகேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செலக்டுக்கு முன்னாடி டிஸ்டிங் போடுவேன். அண்ட் டிஸ்டிங் போட்டுட்டு காலம் வேல்யூஸ் கொடுத்துட்டு தென் டேபிள்ல இருந்து நான் டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு 2-3 ரிப்பீட்டேஷன்ஸ் வரும் இல்லையா, ஒரே ரோ 2 தடவை வருது. அண்ட் ஒரே இப்போ லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் 2 டேபிளை ஜாயின் பண்ணுறப்போ, ஒரு 2 டேபிளை ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு ரிப்பீட்டட் நிறையா வரும். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் வரக்கூடாது அப்படின்னா நான் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம் செலக்டுக்கு முன்னாடி. ஸோ த செலக்ட் டிஸ்டிங் ஸ்டேட் பண்ணி இஸ் யூஸ் டு ரிட்டன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், ஒரே வேல்யூஸ் வராது அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். ஸோ இன்சைட் அ டேபிள் ஆர் a column often contains many duplicate values. Sometimes you only want to list the different. That means distinct values மட்டும் நம்ம fetch பண்ணி எடுத்துக்க முடியும். And select distinct value ஓட syntax பார்த்தீங்கன்னா select distinct, நம்ம காலம் 1 காலம் 2 கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நம்ம நேம்ல வந்து காலம் கால் பண்ணுவோம் அண்ட் அது செலக்ட் காலம் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக செலக்டுக்கு பக்கத்தில் வந்து டிஸ்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒன் செகண்ட், ஸோ SQL ஓகே, SQL ஓப்பன் ஆகட்டும். அண்ட் இதை வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் கேஸ். ஓகே, இப்போ டேட்டாவை வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அண்ட் டேட்டாபேஸ்லேருந்து டேபிள் கிரியேட் பண்ணோம் அண்ட் டேபிளில் இருந்து டேட்டாஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம். அண்ட் அந்த இன்செர்ட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம ஃபெச் பண்ணி வியூ பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த வியூ பண்ணி பார்க்குறதுல நம்ம என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ டேட்டாஸை யூஸ் பண்ணி பார்க்குறோம். அண்ட் அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு வேணுங்கிற பர்டிகுலர் டேட்டா மட்டும் தான் நான் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும்னா நம்ம சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணணும், சில கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வைங்க, சம்திங் ஒருத்தர் ஒரு தினேஷுங்கிறவர் வந்து ஒரு 20 ஐட்டம் வாங்குறாரு அண்ட் சங்கருங்கிறவர் வந்து ஒரு 20 ஐட்டம் வாங்குறாரு அண்ட் கார்த்திக்ங்கிறவர் ஒரு 20 ஐட்டம் வாங்குறாரு. இது மொத்தம் 60 ஐட்டம் ஆச்சு. நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த 60 ஐட்டம் அப்படியே வரும். எனக்கு சங்கர் வாங்குறது இல்லைன்னா தினேஷ் வாங்குறது மட்டும் பர்டிகுலரா பார்க்கணும் அப்படின்னா நான் இங்கே வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நான் வேர் கேஸ் இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ். நம்ம எப்படி அமேசான்ல வந்து ஃபில்ட்ரேட் பண்றோம், ஸோ அந்த மாதிரி எனக்கு பர்டிகுலரா எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா நான் வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். the where class is used to extract only those records that fulfill a specified condition. ஓகே, ஸோ இதை வந்து வேர் சின்டெக்ஸோட வேரோட சின்டெக்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம செலக்ட் பண்ணுறோம், இதுலேருந்து காலம்லேருந்து வேல்யூஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் எங்கேருந்து காலம் எடுக்கிறோம் அப்படின்னா டேபிளோட நேம்லேருந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வேர் கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ டேட்டாஸை எடுத்துட்டோம் அண்ட் அந்த டேட்டாவில்
நான் எதை ஃபில்டர் பண்றேனோ அதுக்கு அதை வந்து நான் வேற கண்டிஷன்ல கொடுப்பேன். ஓகே. So it's opening or 2 second. So ஓகே. ஸோ SQL வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். அண்ட் அதில் வந்து சின்ன லாகின் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இதில் பார்த்துருவோம். அண்ட் இதே கிளாஸை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே. அண்ட் SQL ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கணுன்னா W3 ஸ்கூல்ஸு SQL அடிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க.
ஸோ இன்னைக்கு நான் இதில் தான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் என்னோட SQL சிஸ்டம் ஓவர்லோடாக இருக்கனால லைட்டாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ செலக்ட் டிஸ்டிங் பார்த்தோமா. அண்ட் செலக்ட் டிஸ்டிங்க்னா பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறதா செலக்ட் டிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூனிக் வேல்யூஸ் மட்டும் எடுத்து காமிக்கும், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து செலக்ட் டிஸ்டிங்கோட சின்டெக்ஸ். செலக்ட் டிஸ்டிங் காலம் 1 அண்ட் காலம் 2 ஃப்ரம் வந்து டேபிள் நேம். சரியா, இது வந்து ஒரு டெமோ டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வித்தவுட் டிஸ்டிங் ட்ரை டு யூசல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து ரன் ஆகும். ஸோ ரன் SQL. ஸோ வித்தவுட் டிஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மெக்சிகோ வருது. இங்கே தெரியுதுங்களா, 2 மெக்சிகோ வருது. அண்ட் இதில் வந்து நான் டிஸ்டிங் போட்டேன்னா இங்கே போடுறேன், போட்டு ரன் SQL கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு மெக்சிகோ மட்டும் வருதா, டூப்ளிகேட் வேல்யூ எனக்கு வராது டிஸ்டிங் போட்டிங்கன்னா. ஓகே, இப்போ நான் டிஸ்டிங் எடுத்துடுறேன். இங்கே பாருங்க 2 மெக்சிகோ இருக்கா, இது 2 டூப்ளிகேட் வேல்யூ. நான் அது பதில் இங்கே டிஸ்டிங்னு போட்டேன்னா ஓகே, ஸோ டிஸ்டிங் போட்டோன்னா எனக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இங்கே இதில் டிஸ்டிங் போட்டிருக்கு, நான் SQL ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒரே ஒரு மெக்சிகோ மட்டும்தான் வரும். இதே நான் டிஸ்டிங் போடாமல் ரன் பண்ணேன்னா எனக்கு 2 மெக்சிகோ வரும். ஸோ டிஸ்டிங்கிறது என்னது, டூப்ளிகேட் ரோஸை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ 2 or more வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் வேல்யூயை கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஓகே, அது டிஸ்டிங்க்டோட வேலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் டிஸ்டிங் கவுண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம பைத்தானில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதே வேலையை தான் இதுவும் பண்ணுது. எத்தனை ரோஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். 21 கண்ட்ரி இருக்கு. அண்ட் டிஸ்டிங் போட்டு கவுண்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 காமிக்குதா. டிஸ்டிங் இல்லாமல் கண்ட்ரி போட்டிங்கன்னா எனக்கு 91 காமிக்குது. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 70 வேல்யூஸ் வந்து 70 வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, இது செலக்ட் டிஸ்டிங்க்ட் அண்ட் வேர் கண்டிஷன் பாப். ஸோ வேர் கிளாஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அண்ட் செலக்ட் வந்து காலம்ஸு, அண்ட் ஃப்ரம் வந்து டேபிளோட நேமு, அண்ட் வேர் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் கொடுப்போம், என்ன டேட்டா எனக்கு வேணுங்கிறத. ஸோ இது ஒரு டெமோ டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து வேர் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா எனக்கு மெக்சிகோவில் இருக்கிற நேம்ஸ்லாம் வரணும்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே மெக்சிகோ கண்ட்ரி 2 மெக்சிகோ இருக்கா. ஸோ இதில் வந்து போஸ்டல் கோடு அண்ட் சிட்டி, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நேமு, கஸ்டமர் நேமு அண்ட் கஸ்டமர் ஐடி 2 இருக்கு. ஸோ நான் இது ரன் பண்ணேன்னு வைங்களேன், ஆக்சுவலாக வேரில் வந்துட்டு உங்களோட காலமு அண்ட் காலத்துக்கான வேல்யூ, அந்த காலம் கண்ட்ரிங்கிற காலம் எடுத்திருக்கேன். அண்ட் காலமில் மெக்சிகோங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் SQL கொடுத்தேன்னா மெக்சிகோவில் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். மெக்சிகோ 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 மொத்தம் 5 வேல்யூ இருக்குது. அங்கே டெமோ டேட்டாபேஸ் வந்து கொஞ்சமாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதில் மொத்தம் 91 வேல்யூ இருக்குது இந்த டேட்டாபேஸில். ஸோ நான் மெக்சிகோன்னு கொடுத்ததுனால மெக்சிகோ கண்ட்ரியில் இருக்கிற நேமில் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே வேறு நேம்ஸு. ஓகே, ஸோ இது வந்து வேறு. அண்ட் எனக்கு எந்த பர்டிகுலர் சிட்டி வேணும், ஒரு 20 சிட்டி இருக்குன்னா எனக்கு அதில் ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வேர் கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சிட்டி கொடுத்தாங்க. அண்ட் இங்கே வந்து கஸ்டமர் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடியில் இருக்கிற ஒரு மட்டும் நான் ஃபெச் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஐடியில் இருக்கிறவர், கஸ்டமர் ஐடி 1ல் இருக்கிறவர், இங்கே நான் 1 கொடுத்துருக்கேன்னா, அண்ட் ஃபஸ்ட் ஐடியில் இருக்கிறவர்
மேரியா ஆண்டர்ஸ் அண்ட் பெர்லின். ஸோ கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து வேர் கண்டிஷன் யூஸ் ஆகுது. அண்ட் வேர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி கொடுக்கல. எனக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஸோ இப்போ நான் கஸ்டமர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வேல்யூ நான் இப்போ 1 2 3 4 அந்த மாதிரி கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதில் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த செஷன் வந்து